Welcome to Lady Guji. So, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான latest update from Reserve Bank of India தான் பார்க்க போறோம் on repo rate. So, Reserve Bank announced the repo rate fall. So, 6.5% இருந்து 0.25% கம்மி பண்ணி 6.25% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, இப்போ வந்து repo rateனா என்ன? இந்த ரெப்போ ரேட் வந்து என்ன எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ரெப்போ ரேட். ஸோ உங்களுக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட போவீங்க? பேங்க் கிட்ட போவீங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. இது ஒன் சைடு இருக்கும். இப்போ பேங்க்குக்கே வந்து ஒரு கடன் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ரிசர்வ் பேங்க் கிட்ட போவாங்க. ரிசர்வ் பேங்க்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்குக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 6.5%லேருந்து 0.25% கம்மி பண்ணி 6.25% கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இது டிக்ரீஸ் ஆன மாதிரி பேங்க்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இருக்க ரேட்ல இருந்து 0.25% கம்மி பண்ணி நமக்கு வந்து என்ன ஆக்சுவல் வருதோ அதுதான் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் எடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு பிளாட் லோன் எடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு கார் லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ்க்காக ஏதோ ஒரு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே இந்த இம்பாக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க. அது வந்து ஒரு 50 lakhsக்கு வாங்கியிருக்கீங்க. 20 வருஷம் டென்யூருக்கு நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 8.50% இப்ப கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஆக்சுவலா எவ்வளவு கட்டுவீங்க? இஎம்ஐ 43,391 rupees கட்டுவீங்க. ஸோ இப்போ இருக்க நியூ அப்டேட் படி ஆக்சுவல்ல இருந்து 0.25% வந்து இனிமே ரிடியூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே 50 lakhsக்கு 20 years டென்யூருக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 8.50% வந்து 0.25% மைனஸ் பண்ணி 8.25% வந்து இருக்கும். இப்போ எவ்வளவு கட்டுவீங்க அப்படின்னா 42,728 rupees கட்டுவீங்க. ஸோ இப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 rupees நீங்க சேவ் பண்றீங்க. இதே ஒரு 12 monthsக்கு ஒரு 8,000 rupees நீங்க சேவ் பண்ணலாம். ஆர்பிஐ வந்து இப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். எப்படின்னா நம்ம பாரோயிங் காஸ்ட் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பேங்க் வந்து சீப்பரா லோன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குவாங்க, பிளாட் வாங்குவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அங்கே வந்து டிமாண்ட் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, ஸோ ஸ்பெண்டிங் அதிகமாகுது. ஸோ இதனால நிறைய வேலை வாய்ப்பு வந்து உருவாகும், ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஓவராலாக நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான கேட்ச் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணது February 7. ஸோ இப்போ லேட்டஸ்டா நான் ஒரு February 10 அப்போ என் பேங்க்ல ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி டிக்ரீஸ்க்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகணும்னு நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 1 month 2 month அப்புறம் தான் வந்து பேங்க்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க யாரும் வந்து இப்போ லோன் கட்டிட்டு இருக்கீங்க இல்ல வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 1 month 2 month வெயிட் பண்ணுங்க. இது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா நமக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க இல்ல வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ரொம்பவே அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.